அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பிஹெச் அளவீடு பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கரைசல் அமிலமா காரமா அப்படிங்கிறத பிஹெச் வேல்யூ வச்சு தான் கணக்கிடுவாங்க. 0லேருந்து 6.9 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் அமிலமாகவும் 7.1லேருந்து 14 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் காரமாகவும் கணக்கிடப்படுது. 7 அப்படிங்கிறது உங்களுக்கு நடுநிலை அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் அமிலங்களோட பிஹெச் வேல்யூ சிலதாக பார்க்க போகிறோம், காரங்களோட பிஹெச் வேல்யூ சிலதாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. 6லேருந்து 12th வரைக்கும் அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுபோல் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அமிலங்களை பார்த்துடலாம். ஓகேவா? HCl 4%, அதோடைய பிஹெச் வேல்யூ என்ன அப்படின்னா 0. வயிற்றில் இரைப்பை இருக்குல்ல, அதில் இருக்கிற அமிலம் ஒன்று இருக்கும், அதில் சுரக்கிற அமிலம், அதோட பிஹெச் வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? வயிற்றில் உள்ள அமிலம், இரைப்பையில் சுரக்கிற அமிலத்துக்கு பிஹெச் வேல்யூ 1. எலுமிச்சை சாறு, அதனுடைய பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறது 2. ஓகேங்களா? அமிலங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வினிகர் அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வினிகரோட பிஹெச் வேல்யூ வந்து 3. ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, அதோட பிஹெச் வேல்யூ 3.5. சோடா நீர் திராட்சை, இதனுடைய பிஹெச் வேல்யூ வந்து 4. புளித்த பால், இதனுடைய பிஹெச் வேல்யூ வந்து 4.5. தூய பால் இருக்குல்ல, அது வந்து 5, அதனுடைய பிஹெச் வேல்யூ 5. தூய பால். மனிதனோட உமிழ்நீர் இருக்குல்ல, அதோட பிஹெச் வேல்யூ வந்து 6லேருந்து 8 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6லேருந்து 8 வரைக்கும் இருக்கலாம். ஸோ ஒரு 6 வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? ஏன்னா அமிலத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தூய நீர் இருக்குல்ல, அதுதான் 7. ஸோ 7 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நடுநிலை. ஓகேங்களா? ஸோ நடுநிலை, அதை தான் நம்ம பருகிட்டு இருக்கோம். தக்காளி சாறு, அதனுடைய பிஹெச் வேல்யூ வந்து 4.2 இருக்குது. காஃபி, இதனுடைய பிஹெச் வேல்யூ வந்து 5.6. ஸோ அமிலத்தில் இருக்க 12 பார்த்துட்டோம். இப்போ காரத்தில் இருக்க 10 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இரத்த பிளாஸ்மா, இதனுடைய பிஹெச் வேல்யூ 7.4. முட்டையோட வெள்ளை கரு இருக்குல்ல, அதனுடைய பிஹெச் வேல்யூ 8. முட்டையோட வெள்ளை கருவோட பிஹெச் வேல்யூ 8. கடல் நீர், இதனுடைய பிஹெச் வேல்யூ 8. சமையல் சோடா, இதனுடைய பிஹெச் வேல்யூ 9. சமையல் சோடாவோட பிஹெச் வேல்யூ 9. அமில நீக்கியோட பிஹெச் வேல்யூ 10. அமோனியா நீர் இருக்குல்ல, அதனுடைய பிஹெச் வேல்யூ 11. அமோனியா நீரோட பிஹெச் வேல்யூ 11. சுண்ணாம்பு நீர், இதனுடைய பிஹெச் வேல்யூ 12. வடிகால் சுத்தமாக்கும் பொருள்லாம் இருக்குல்ல, அதோடைய பிஹெச் வேல்யூ 13. வடிகால் சுத்தமாக்கும் பொருளோட பிஹெச் வேல்யூ 13. எரி சோடா 4% NaOH, இதோட பிஹெச் வேல்யூ 14. இதான் வந்து எண்டு காரத்துக்கு. மெக்னீஷியா பால்மம், அதனுடைய பிஹெச் வேல்யூ 10. மெக்னீஷியா பால்மம் இருக்குல்ல, அதனுடைய பிஹெச் வேல்யூ வந்து 10ல் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிஹெச் வேல்யூஸ். ஸோ அமிலம் காரம் இரண்டையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.